முதலில் உலகம் புதியதாக இருந்தபோது எடன் என அழைக்கப்பட்ட ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அது மிகவும் நிறமுற்ற மலர்கள், சாறு நிறைந்த பழங்கள் மற்றும் மகிழ்ச்சியான பறவைகளால் நிரம்பியிருந்தது. இந்த தோட்டத்தில் கடவுள் முதல் 2 பேராக ஆதாம் மற்றும் ஈவையை உருவாக்கினார். தோட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை விளையாடல் மற்றும் மகிழ்ச்சியின் முடிவற்ற நாளை போன்றது. ஆதாம் மற்றும் ஈவா இந்த அதிசயமான இடத்தை ஆராய்ந்தனர். விலங்குகளுடன் பேசி, சிறப்பான மரங்களின் நிழலில் ஓய்வெடுத்து இனிமையான பழங்களை ரசித்தனர். தோட்டத்தில் எண்ணற்ற மரங்களில் ஒன்றின் நடுவில் நல்லதும் தீமையானதும் அறிவை வழங்கும் மரம் பிரகாசித்தது. கடவுள் ஆதாம் மற்றும் ஈவாவிற்கு ஒரு மட்டுமே விதியை அளித்திருந்தார். இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம். ஆனால் ஆராய்ச்சி வலிமையானது. ஒரு நாளில் ஒரு சுறுசுறுப்பு நாகம் ஈவாவிடம் வந்தது. அது கவர்ச்சிகரமான எண்ணத்தை கசக்கினது. பழத்தை சாப்பிடுங்கள், நீங்கள் கடவுளைப் போல ஞானிகளாகுவீர்கள். நல்லதும் தீமையும் இடையே வேறுபாட்டை புரிந்து கொள்வீர்கள். பழம் ஈர்க்கத்தக்கமும் ருசிகரமாகவும் தோன்றியது. ஞானத்தின் வாக்குறுதி கவர்ச்சிகரமாக இருந்தது. ஈவா பழத்தை உடைத்தாள். அவள் அதை ஆதாமிடம் கொடுத்தாள். அவர் கூட சாப்பிட்டார். ஆனால் அவர்கள் பழத்தை சாப்பிட்டதும் அவர்கள் கண்கள் எதிர்பாராத விதத்தில் திறக்கப்பட்டன. அவர்கள் விஷயங்களை வேறுபட்ட முறையில் பார்த்தனர் மற்றும் கடவுளின் கட்டளையை மீறியுள்ளனர் என்பதை உணர்ந்தனர். அவர்கள் பயமும் அவமானமும் உணர்ந்தனர். தோட்டத்தின் மகிழ்ச்சியில் ஒருபோதும் அறியாத உணர்ச்சிகள். கடவுளுக்கு அவர்கள் செய்ததை அறிந்தபோது அவர்களின் ஒழுங்குபடுத்தாமையால் அவர் ஆழமாக வருந்தினார். விளைவுகள் தெளிவாக இருந்தன. அவர்கள் ஏதெனில் மீண்டும் இருக்க முடியவில்லை. தோட்டத்தை விட்டு செல்லுதல் கடினமாக இருந்தது. ஏதெனின் வாயில்கள் அவர்களுக்கு பின்னால் மூடப்பட்டன. முதலமுறையாக அவர்கள் வாழ்க்கையின் கடுமையை உணர்ந்தனர். ஏதெனின் வெளியே உலகம் கடினமானதும் கட்டுப்பாடற்றதும் இருந்தது. ஆதாம் மற்றும் ஈவா அனைத்தையும் ஆரம்பமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. உணவு வளர்க்க, ஆசிரியம் கட்ட மற்றும் இயற்கை சூழல்களை எதிர்கொள்வது எப்படி என்று. வாழ்க்கை இனிமையான கண்டுபிடிப்புகளின் தொடர்ச்சியாக இல்லை, ஆனால் உயிர் பாசமாக போராடுதல். இந்த புதிய உலகில் அவர்கள் வாழ்க்கையின் முழு பரிசுத்தத்தை அனுபவித்தனர். மகிழ்ச்சி மற்றும் துக்கம், வெற்றி மற்றும் தோல்வி, பிறப்பு மற்றும் மரணம். அவர்கள் பெற்றோரானார்கள். தங்கள் சொந்த குடும்பங்களை உருவாக்கும் குழந்தைகளை வளர்த்தனர். நிலம் முழுவதும் பரவுவதற்கு அவர்களின் பயணத்தின் வழியே ஆதாம் மற்றும் ஈவா தங்களுடைய வலிமையும் மடக்கமும் பொறுமையும் கண்டுபிடித்தார்கள். எல்லா சவால்களையும் ஞானத்துடன் எதிர்கொண்டு ஆழமாக நேசிக்க கற்றனர் மற்றும் வாழ்க்கையின் தற்காலிக தருணங்களை மதிக்க. அவர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு ஏதனின் கதைகள், நல்ல தேர்வுகளை செய்ய முக்கியத்துவம் கற்பித்தனர் மற்றும் அவர்களுடைய செயல்களின் விளைவுகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். பார்வையிட்டதற்கு நன்றி. அடுத்த சாகசத்தில் சந்திப்போம்.